ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை என்பது உமக்குரியது கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையுமாக நீ கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜனங்களை கர்த்தாவே, அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை கர்த்தாவே, 400 வருடங்களிலே ராஜா உபதிரவங்களின் மத்திலே, போராட்டங்களின் மத்திலே, சோதனையின் மத்திலே, சாத்தானுடைய நெருக்கடிகளின் மத்திலே கர்த்தாவே, அவர்களை நீ விடுதலையாக்கி இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. என்னை ஆராதிக்கும்படிக்கு அவர்களை விடுதலையாக்கு என்று சொன்னீரே கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் அல்லவா ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் முடியும் அல்லவா ஆண்டவரே. ஆவிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, அந்தகாரத்திலே, இருள் சூழ்ந்த வாழ்க்கைகளின் மத்திலே உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று கர்த்தாவே உம்மை ஆராதிக்க செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஊமையா இருந்தால் உம்மை துதிக்க முடியாதல்லவா. நாங்கள் மடுவர்களா இருந்தால் உம்மை பாடி துதித்து கர்த்தாவே எங்கள் கரங்களை தட்ட முடியாதல்லவா ராஜா. நாங்கள் கர்த்தாவே ஊனர்களா இருந்தால் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வர முடியாதல்லவா ராஜா. எங்களுடைய அவயவங்களை கர்த்தாவே குறையில்லாமல் உருவாக்கினீரே ராஜா. உம்மை துதித்து ஆராதித்து உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று ராஜா. என் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஒரு வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உன்னுடைய சமூகம் எங்களை ஆளுக்கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே, முடிவு வரைக்குமாக ராஜா இந்நாளிலே கர்த்தாவே தாசன் நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் ஐயா. நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே. அடியார்கள் நாங்களை காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன் வார்த்தைகள் எங்களை கடிந்து கொள்ளட்டும் ராஜா. உன் வார்த்தைகள் எங்களை சீர்படுத்தட்டும் ராஜா. உன் வார்த்தைகள் எங்களை சரிபடுத்தட்டும் ராஜா. உன் வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு குறைகளை எடுத்து காட்டட்டும் ராஜா. நாங்கள் எந்த பாகத்திலே சரியில்லை, நாங்கள் எந்த பாகத்திலே வேஷம் போடுகிறவரா இருக்கிறோம், நாங்கள் எந்த பாகத்தில் உம்மை விட்டு தூரமா இருக்கிறோம், எந்த பாகத்தில் உன்னை வேதனையாக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீ பேசும் ஆண்டவரே. சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. சத்தியத்தை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே இஷ்டம் போல வாழாதபடிக்கு ராஜா சத்தியத்தை கேட்டு ராஜா எங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ள ராஜா, எங்கள் குணங்களை மாற்றிக்கொள்ள ராஜா. எங்களுக்கு ஆண்டவரே விருப்பமான காரியங்களை விட்டு ஒழுகி ராஜா உமக்கு விருப்பமானதே நாங்கள் செய்யும்படிக்கு ராஜா எங்களுக்கு நீர் அனுகிரக செய்யும் ஆண்டவரே. தொடக்கமும் முடிவு நீராயிரு இயேசு சுவாமி. உம்முடைய கருத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை கடிந்து கொண்டு கண்டித்து ஆண்டவரே சகல சத்தியத்திலே நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ನಾಳಿಲ ನಮ್ಮ ಯಾರಮ್ಮ ಕೂಟಿ ಸೇತಬಡಿಯಾಲೆ ಎನ್ನಾಂಡವರೆಗೆ ಯೇಸು ಸ್ತೋತ್ರಿಗರೆ. ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ನಾಡಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಡಿವರಿಸಿರು ಜಪ ಸೇವಾ. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நீ தொடாமல் போகிறது உண்டானால் இந்த ஆராதனை எனக்கு வீணாகும் என்று கேளுங்க. ನೀವು ಮುಟ್ಟದೆ ಹೋಗುವುದಾದರೆ ಈ ಆರಾಧನೆ ನನಗೆ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿರಿ. நீ தொட வேண்டும் என்று கேட்கிற சாமி, ನೀವು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತೇವಪ್ಪ. அப்பொழுதுதான் என்னுடைய பாரங்கள் என்னை விட்டு விலகும். ಆಗಲೇ ನನ್ನ ಭಾರಗಳು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತವೆ. என் கவலைகள் என்னை விட்டு விலகிவிடும். ನನ್ನ ಚಿಂತೆಗಳು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಡುತ್ತವೆ. தயவு செஞ்சு என் ஒருதொடைய தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ನಾನು ಒಂದು ಸಾರಿ ಮುಟ್ಟಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೇಡುತ್ತೇನಪ್ಪ. என்னுடைய ஜீவனுள்ள பிதாவே, இந்த நேரத்தில் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. உமது பிள்ளைகள் முன்னோக்கி வந்துக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ பிரச்சனைகள், பாரங்கள், போராட்டங்கள் மாத்திரும் உங்களோட ஆராதனையில் கலந்து கொள்ள வந்த உமது பிள்ளைகள் மேல் மனதுருகி ஒருவராகிலும் வெறுமையாக போகிவிடாதபடிக்கு உங்களுடைய கண்கள் கிருபைகள் காணப்பட வேண்டுமே ராஜா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நெருங்கி வடியத்தக்கதாக உங்களுடைய சமுத்திரம் விழுந்து ஜெபிக்கிறேன். தெய்வ சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் மரணிச்சு தொக்குறந்து முடிவரைக்குமாக உங்களுடைய தயவுக்காக நாங்களை காத்திருக்கிறோம். உங்களுடைய தயவு ஒவ்வொரு பேரையும் பெற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் கேட்குற நல்ல பேர். மத்தேயு சுவிசேஷம் 7:13-14 வாசித்து பாருங்கள். 7:13-14 மத்தாயின சுவார்த்தை ஓதி நோடிரி. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள்.
கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಿಂದ ಒಳಕ್ಕೆ ಹೋಗಿರಿ, ನಾಶನಕ್ಕೆ ಹೋಗುವ ಬಾಗಲು ದೊಡ್ಡದು, ದಾರಿ ಅಗಲವು, ಅದರಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಬಹು ಜನ. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವ ಬಾಗಲು ಇಕ್ಕಟ್ಟು, ದಾರಿ ಬಿಕ್ಕಟ್ಟು. ரெண்டு வழியை தேவன் காட்ட ஆரம்பிக்கிறார். ಎರಡು ಮಾರ್ಗವನ್ನು ದೇವರು ತೋರಿಸುತ್ತಾರೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, தாராளமான ஒரு வழியும் நெருக்கடியான ஒரு வழியும் காட்டுறார். ಧಾರಾಳವಾದ ಒಂದು ಮಾರ್ಗವು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಒಂದು ಮಾರ್ಗವಿರುತ್ತದೆ. நாம் எந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, ನಾವು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆಂದರೆ நெருக்கடியான வழியில போய் கொண்டிருக்கிறோம். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. சிலுவையை சுமந்து கொண்டு ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು நெருக்கடியான வழியைத்தான். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗವೇ. தாராளமான வழியில போய் கொண்டிருந்த நாம் ಧಾರಾಳ ಅಗಲವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವ ನಾವು இஷ்டம் போல ஜீவித்தோம். ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದೆವು. ஆனா இப்பொழுது நெருக்கடியான வழி. ಆದರೆ ಈಗ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நெருக்கடியான வழியில போகிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದು ಸಾಧಾರಣ ವಿಷಯವಲ್ಲ. இதுல கர்த்தர் இருப்பார், ಇದರಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ, அதுல சாத்தான் இருப்பான். ಅದರಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಇರುತ್ತಾನೆ. என் அன்பு தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நெருக்கடியிலே ஒன்னும் நம்மளை விடுதவர் அல்ல, ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವರಲ್ಲ, நம்மளை தேற்றி பலப்படுத்தி பொறுமையோடு வழி நடத்துறார். ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಜ್ಞಾನದಿಂದ ನಡೆಸುತ್ತಾರೆ. 13 லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும் போது ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 13:24 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று பாருங்கள். இங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? அநேக பேர் நெருக்கடியான வாசலிலே பிரயாசப்படுவார்களா? ಅನೇಕ ಜನರು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ, அவங்களால முடியாது, ಅವರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲವಂತೆ. இப்ப நீங்க எந்த வழியில போய் கொண்டிருக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? நெருக்கடியான வழியை உஷார வைத்துக் கொள்ளுங்க. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நெருக்கடியான வழியில போகும்போது முடிவிலே நித்திய ஜீவன், மகிமை, பரலோகம். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದರೆ ಕೊನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ. பெரிய வாசலில் போகும்போது நரகமும் பாதாளமும் இருக்கும். ಅಗಲವಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೋದರೆ ನರಕವು ಪಾತಾಳವಿರುತ್ತದೆ. நண்ப தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுது அநேக பேர் பிரயாசப்படுறார்கள். ಅನೇಕರು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக பேர் பிரயாசப்படுறார்கள். ಅನೇಕರು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. நீங்களும் நெருக்கடியான வழியில வந்துக்கிறீங்க, ನೀವು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ, இன்னும் பிரயாசப்படுறீங்க, அவ்வளவுதான். ಸುಮ್ಮನೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದೀರಾ. இன்னும் 100 மைலுக்கு தாண்டறதுக்கு ಇನ್ನು 100 ಮೈಲ್ ಇದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ, இன்னும் 20 மைல் தான் போய்க்கிறீங்க. ಬರೀ 20 ಮೈಲ್ ಹೋಗಿದ್ದೀರಿ, 80 மைல் போக வேண்டுமே. ಇನ್ನು 80 ಮೈಲ್ ಹೋಗಬೇಕೆ. அதுக்குள்ள என்ன ஆகிறது? ಅದರೊಳಗಡೆ ಏನಾಗುತ್ತದೆ? பின்னிட்டு பார்க்கிறார். ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾರೆ. அந்த இடத்துல சில பேர் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲವರು பாதிலே நின்று வரார்கள். ಅರ್ಧದಲ್ಲೇ ನಿಂತು ಬಿಡುತ್ತಾರೆ. சில பேர் 30 மைல் போய் நின்று விடுறார்கள். ಕೆಲವರು 30 ಮೈಲಲ್ಲಿ ನಿಂತು ಬಿಡುತ್ತಾರೆ. சில பேர் 40 மைல் போய் நின்று விடுறார்கள். ಕೆಲವರು 40 ಮೈಲ್ ಹೋಗಿ ನಿಂತು ಬಿಡುತ್ತಾರೆ. ஏன்பா நின்று விட்டாருன்னு சொன்னா, ಯಾಕಪ್ಪ ನಿಂತು ಬಿಟ್ಟೆ ಎಂದು ಹೇಳಿ 35:8 வாசிக்க வேண்டாம். ஏசாயால அந்த பரிசுத்தத்தை எங்களால கடைபிடிக்க முடியவில்லை. ಆ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನಂದ அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. ರಾಜಮಾರ್ಗವಿರುವುದು ಹೌದು, ಹೋಗಿ ಬರುವ ದಾರಿ ಅದು ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಗ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವುದು, ಯಾವ ಅಶುದ್ಧನು ಅಲ್ಲಿ ನಡೆಯನು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, இது பரிசுத்தமான வழி. ಇದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗ. ஆனா அநேக பேருக்கு முடியவில்லை. ಅನೇಕರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. போராட்டமான ஒரு வழி அது, ಹೋರಾಟವಾದ ಒಂದು ಮಾರ್ಗ. ஆனா கர்த்தர் கூட இருப்பார். ಆದರೆ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. 55 வருஷம் என்னுடைய ஊழியத்தில் 55 ವರ್ಷ ಸೇವೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ போராட்டம் இல்லாத நேரங்களும் நாட்களும் கிடையாது. ಹೋರಾಟವಿಲ್ಲದ ದಿವಸಗಳು, இரவுலையும் போராட்டம், பகலிலையும் போராட்டம், ರಾತ್ರಿಯಲ್ಲೂ ಹಗಲಿನಲ್ಲೂ ಹೋರಾಟಗಳು. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஆகையாலே எத்தனை மைல் நீ நடக்க வேண்டுமோ, ಎಷ್ಟು ಮೈಲಿ ನೀನು ನಡೆಯಬೇಕು, அவ்வளவு வரைக்கும் நீ நடந்து முடிக்க வேண்டும். ಅಷ್ಟರವರೆಗೂ ನಡೆದು ಮುಗಿಸಲೇಬೇಕು. அநேக பேர் அந்த வழியில பிரயாசப்படுறார்கள். ஆண்டவரை சொல்லிட்டார், அவங்களால முடியாதுப்பா. ಅನೇಕರು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ, ಆದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன் முடியாது? ಯಾಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ? கொஞ்சம் தூரம் நடந்தா ஏன் மீண்டும் ஏன் நடக்க முடியவில்லை? ಸ್ವಲ್ಪ ದೂರ ನಡೆದ ಯಾಕೆ ನಡೆಯಲಾಗುತ್ತಿಲ್ಲ? கொஞ்சம் தூரம் ஆண்டவர் கூட வச்சிருந்த, ಸ್ವಲ್ಪ ದೂರ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿದೆ. ஆதி இருந்த அன்பு
ಅನ್ಬು ನೋಡ இருந்துச்சு. ಆರಂಭದ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇತ್ತು. ಅದನ್ನ ಸುಲಭமா நடந்து போனா. ಅದರಲ್ಲಿ ಸುಲಭವಾಗಿ ನಡೆದು. ஆதியிலிருந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தது. ಆರಂಭದ ನಂಬಿಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇತ್ತು. பரலோகದ ಮೇಲೆ சிந்தனை உடையவனா இருந்தா. ಪರಲೋಕದ ಮೇಲೆ ಯೋಚನೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೀರಿ. ಯಾರಮ್ಮೆ ನಡೆದು போனா. ವಿಶೇಷ ಬಲವಾಗಿ கடந்து போகும்போது ದಿವಸಗಳು ದಾಟಿ ಹೋದಂತ ಪರಿಶುದ್ಧம் குறைவாகிறது. ಪರಿಶುದ್ಧತೆ ಕೊರತೆಯಾಯಿತು. பின்னிட்டு பார்க்கறா. ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುತ್ತೀಯಾ. விசுவாசம் குறைவாகிறது. ನಂಬಿಕೆ ಕೊರತೆಯಾಗಿಬಿಟ್ಟಿದೆ. அன்பு குறைவாகிறது. ಪ್ರೀತಿ ಕೊರೆಯಾಗಿದೆ. உன்னுடைய யாத்திரையில அங்கேயே நின்று விடுகிறாய். ನಿನ್ನ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿಯೇ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುತ್ತೀಯ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நான் முடித்தேன் என்று சொல்கிறார் ಪೌಲ್. ನಾನು ಮುಗಿಸಿದೆ ಎಂದು ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ. அது போலவே நாம் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು மரண நாள் வரைக்கும் அந்த பாதையில போய் முடிக்க வேண்டும். ಮರಣ ದಿವಸದವರೆಗೂ ಹೋಗಿ ಮುಗಿಸಬೇಕು. அப்பொழுதுதான் நீ உத்தமமான பிள்ளை என்று சொல்வாராம். ಆಗಲೇ ನಿನ್ನ ಉತ್ತಮವಾದ ಮಗನೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு ಅನೇಕ பேர் ரட்சிக்கப்படுறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ಜನ ರಕ್ಷಣೆ ஞானஸ்நானம் இருக்கிறார்கள். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆಯುತ್ತಾರೆ, குதிக்கிறார்கள், பாடுறார்கள், ಕುಣಿಯುತ್ತಾರೆ, ಆಡುತ್ತಾರೆ, வேதங்களை வாசிக்கிறார்கள், ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಾರೆ, ராவெல்லாம் காக்கிறார்கள். கர்த்தர் என்ன சொப்பனம் கொடுக்குவாரோ, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಏನು ಕನಸು ಬರುತ್ತದೆ அந்த சொப்பனத்தை எடுத்து சீக்கிரம் ஊழியக்காரர்கிட்ட வரார். ಆ ಕನಸುಗಳು ತಗೊಂಡು ಸೇವಕರ இது அர்த்தம் என்ன ஆகும் என்று சொல்லி ಇದರ ಅರ್ಥ ಏನಾಗುತ್ತದೆ. அருமையான சொப்பனங்களை கொடுத்து எதிர்காலத்தை பற்றி சொப்பனம் கொடுத்திருப்பார். ಒಳ್ಳೆಯ ಕನಸನ್ನು ಕೊಟ್ಟು ಎದುರುಗಾಲದ ವಿಷಯ ಹೇಳಿರುತ್ತಾರೆ. எந்த காரியம் செய்தாலும் ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರೂ கர்த்தருடைய சித்தத்தை செய்யலாமா என்று போவார்கள். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡೋಣ ಸರಿಯಾ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஆனா காலம் கடந்து போன பிறகு ಆದರೆ ದಿವಸ ದಾಟಿ ದಾಟಿ ಬರುವಾಗ எல்லாமே குறைவாகி விடுகிறது. ಎಲ್ಲವೂ ಕೊರತೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತೆ. உலகம் உன்னை பிடிக்க ஆரம்பிக்கிறது. ಲೋಕವು ಹಿಡಿಯಲು ಆರಂಭಿಸಿತು. அப்பொழுது காட்டின அந்த வழி, நெருக்கடியான வழியில நீ தடமாடி நிற்கிறாய். ಆಗ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತಡಬರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೀಯ. அதே நேரத்தில் என்ன செய்கிறாய்? ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ, ஆராதனைக்கு வராமல் நிற்கிறாய். ಆರಾಧನೆಗೆ ಬರಂತೆ ನಿಲ್ಲುತ್ತೀರಾ. தேவப்பிள்ளையே, அந்த வழியில போக வேண்டும் என்று சொன்னா ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ஆலயத்தில் முதலாவது ஆராதனைக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ಮೊದಲು ಆರಾಧನೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. ஏன்? ಯಾಕೆ? கர்த்தர் உன்னை புதுப்பித்து பலப்படுத்துவார். ದೇವರನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿ ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. உன்னோட பேச ஆரம்பிப்பார். ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அவர் ரத்தத்தை ஊத்தி ಅವರ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ உன் கால்களுக்கு பலப்படுத்தி ನಿನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಬಲಪಡಿಸಿ மீண்டும் யாத்திரையில நடக்க வைக்குவார். ಮತ್ತೆ ಯಾತ್ರೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. அநேக மக்கள் ஆராதனை அசட்டை செய்கிறபடியாலே ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಆರಾಧನೆ ಅಸಡ್ಡೆ ஆராதனையில வந்து சத்தியத்தை கூர்மையை கவனிக்காமல் போகிறபடியாலே ಆರಾಧನೆಗೆ ಬಂದು ಸತ್ಯವನ್ನು ಗ್ರಹಿಸದೆ ಹೋಗಿರುವುದರಿಂದ யாத்திரையிலே ஃபெயில் ஆகி விடுகிறார். ಅವರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಫೇಲ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுசாமி போகும்போது 500 ஜனம் இருந்தார்கள். ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೋಗುವಾಗ 500 ಜನ, உயிர்த்தெழுந்து போகும்போது 500 ஜனம், ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಹೋಗುವ 500 ಜನ. ஆனால் அந்த காரியத்தை பின்பற்ற முடியாதபடிக்கு ಆದರೆ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಾರದು 120 பேர் மட்டும் தான் மிச்சம் ஆனார்கள். 120 ಜನ ಮಾತ್ರ ಮಿಕ್ಕರು. நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ಯಕ್ಷಣೆ ಒಂದು ಎಷ್ಟು ವರ್ಷವಾಯಿತು? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಎಷ್ಟು ವರ್ಷವಾಯಿತು? அப்பொழுது நீ போட நடையை இப்பொழுது நடைக்கு வித்தியாசம் இருக்கிறது. ಆಗ ನೀನು ನಡೆಯುವುದು ಈಗ ನಡೆಯುವುದಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. பயந்து ஜீவிப்பாய் ஆண்டவருக்காக. ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುತ್ತಿದೆ. ஆனா இப்பொழுது இல்லை. ಆದರೆ ಈಗ ಇಲ್ಲ. பயம் என்பது போய்விடுகிறது. ಭಯ ಅನ್ನುವುದು ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ದೇವಸು உன்னிடத்துல நான் என்ன விரும்புகிறேன்? ನಿನ್ನ ಹತ್ತಿರ ನಾನು ಯಾವುದನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ? பயபக்தி இல்லாதபடிக்கு வேறு எதை விரும்புகிற தேவனாகிய நான்? ಭಯಭಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ? என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயபக்தி விரும்புகிறார். ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. அந்த யாத்திரையில போகும்போது ಆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ 40 மைல் நிற்கிறார்கள், 40 ಮೈಲಿ 50 மைல் நிற்கிறார்கள். 50 ಮೈಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. யாரோ சில பேர் மட்டும் தான் ಕೆಲವರು ಮಾತ್ರವೇ முடித்து விடுகிறார்கள். ಮುಗಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. பவுல் சொல்கிறார், ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟ ಓಡಾಡಿದೆ, என் ஓட்டத்துல விசுவாசத்தை காத்துக்கொண்ட, ನನ್ನ ಓಟದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡೆ, முடித்தேன். ಮುಗಿಸಿದೆ. அப்ப முடித்த உனக்கு என்ன? ಅಪ್ಪ ಮುಗಿಸಿದ ನಿನಗೆ ಏನು? அதை பார், நீதி கிரீடம் எனக்கு வைத்திருக்கிறார். ಅದು ನೋಡು, ನೀತಿಯ ಕಿರೀಟ ನನಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பேசிவிடலாம், ಮಾತಾಡಬಹುದು, முடிக்க வேண்டும், ಮುಗಿಸಬೇಕು. தேவன் வைத்த ஒரு காரியங்கள் என்னவா இருக்கிறது? ದೇವರಿಟ್ಟುವ ಕಾರ್ಯಗಳು ಏನಾಗಿದೆ? அவருடைய சித்த பிரகாரமா நீ முடிக்க வேண்டும். ಅವರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ನೀನು ಮುಗಿಸಬೇಕು. அவமானங்கள் வரலாம், ಅವಮಾನಗಳು ಬರಬಹುದು, நிந்தனைகள் வரலாம், ನಿಂದನೆಗಳು ಬರಬಹುದು, வறுமைகள் வரலாம், ಶಾಮಗಳು ಬರಬಹುದು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லாரும் கைவிடலாம், ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಡಬಹುದು, எல்லாரும் மறந்து போகலாம். ಎಲ್ಲರೂ ಮರೆತು ಹೋಗಬಹುದು. ஆனாலும் ಆದರೆ
உன் நோக்கம் என்னவா இருக்கணும்? ನಿನ್ನ ಗುರಿ ಏನಾಗಿರಬೇಕು? பரலோகத்துக்கு போக வேண்டுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. எந்த பக்கமே நீ தூரமாக்கி கொண்டு ಎಲ್ಲಾ ಕಡೆಯನ್ನು எந்த சத்தத்துக்கு செவிசாய்க்காதபடிக்கு, ಯಾವ ಶಬ್ದಕ್ಕೂ ಕಿವಿಗೊಡದು, யார் பெருமை பாராட்டினாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம், ಯಾರು ನಿನ್ನನ್ನು ಹೊಗಳಿದರೂ ಎತ್ತಿಕೊಳ್ಳದು, யார் இழிவா பேசினாலும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், ಯಾರು ತೆಗಳಿದರೂ ಅದನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳದಂತೆ எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ಮತ್ತೆ ಯಾವುದನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕು? ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾತ್ರ ಎತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕು. அவரை பார்த்து நீ போகும்போது ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವಾಗ முடிக்க முடியும். ಮುಗಿಸಲು ಸಾಧ್ಯ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அவரே பார்த்து போகும்போது ಅವರನ್ನೇ ನೋಡಿ ಹೋಗುವಾಗ பிரகாசம் அடைவாயா, ಪ್ರಕಾಶ ಹೊಂದುತ್ತೀಯ. தேவர மக்களே, 34:5 வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 34 அவரே நோக்கி பார்த்து போகும்போது ಅವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗ பிரகாசம் அடைவாயா, ಪ್ರಕಾಶ ಹೊಂದುತ್ತೀಯ. இப்ப யாத்திரையில எப்படி இருக்கிறாய்? ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಣ ಯಾಕೆ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? முடிவில கூட அவன் என்ன சொல்கிறான்? ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் ஓடுகிறேன் என்று சொல்றான். ನಾನು ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ. ವಯದಾಗಿ விட்டது ಅವனுக்கு, ಅವರಿಗೆ ವಯಸ್ಸಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ஒடுமெல்லாம் ரத்தம் கசிந்து அடி, ರಕ್ತವೆಲ್ಲ ಶರೀರದಲ್ಲಿ அவமானங்கள். சில இடத்துல அவனை சங்கிலியில கட்டி கீழே தரையில போட்டு விட்டு குதிரை மேலே போகும்போது இழுத்துட்டு போனான் தெரு தருவா. ಕೆಲವರನ್ನು ಸರಪಣಿಯಿಂದ ಕಟ್ಟಿ ಕುದುರೆ ಮೇಲಿಂದ ಅವನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರಂತೆ. ಪೌಲ என்ன சொல்கிறாய்? ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ? எப்பொழுதுமே சந்தோஷமாயிரு, ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ. என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்க, ಯಾವ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. என்ன குதிரை மேல கட்டி உன்னை இழுத்துட்டு போறான், குதிரையோட தெரு தருவா இழுத்துட்டு போறார்களே. ಬೀದಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಕುದುರೆ ಮೇಲಿಂದ ನಿನ್ನ ಹಗ್ಗದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. எப்பொழுதுமே சந்தோஷமாயிரு, ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ. நெருக்கடியான வாசலை நான் முடிக்க வேண்டும், ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲನ್ನು நோக்கம் முடிக்க வேண்டும் அல்லவா, ನನ್ನ ಗುರಿ ಮುಗಿಸಬೇಕಾಗಿದೆ. உன்னால முடியுமா? ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾ? உன்னோட கர்த்தர் இருக்க வேண்டும், ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇರಬೇಕು. கர்த்தர் உன்னோட இருந்தாதா ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ நீ முடிக்க வேண்டும், ನೀನು ಮುಗಿಸಬಹುದು. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஜெப ஜீவி உனக்கு வேண்டும். ಪ್ರತ್ಯೇಕ ಬಾಳಿನಲ್ಲಿ வேத வாசிக்கும் போது என்ன தேவன் பேசுகிறார் என்று நீ பார்க்க வேண்டும். ವೇದದಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கர்த்தர் எனக்காக என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், ಮಾತಾಡುವಾಗ ದೇವರು ನನಗೆ ಏನು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த காதுல கேட்டு இந்த காதுல போகிறாயே சாத்தான் விடுவானா? ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಆ ಕಿವಿಯಲ್ಲಿ மிக நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. தேவப்பிள்ளையே, ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. முடிக்க வேண்டும். ಮುಗಿಸ ಅನೇಕ பிரயாசப்படுறார்கள், ಅನೇಕರು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ, முடிக்காமல் போய்விட்டார்கள், ಮುಗಿಸದೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நீ எப்படியா இருக்கிறாய்? ನೀನು ಹೀಗೆ ಇರುತ್ತೀರಾ? நீ எத்தனை வருஷம் இருக்க போகிறாய்? ಎಷ್ಟು ವರ್ಷ ಇರಲು ಹೋಗುತ್ತೀರಾ? முடிச்சிட்டு சீக்கிரமாக ಬೇಗನೆ ಮುಗಿಸಿ ಬಿಡಿರಿ. உன்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக்கோ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ, உன்னுடைய பரிசுத்தத்தை சரிப்படுத்திக்கோ, ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ ಸರಿಪಡಿಸಿ, உன் அன்பை சரிப்படுத்திக்கோ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿ, கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் செய்து முடி, ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು, கர்த்தருக்காக என்ன கொடுக்க வேண்டும் கொடுத்து முடி, ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಕೊಟ್ಟು ಮುಗಿಸು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முடிக்க வேண்டும். ನೀನು ಮುಗಿಸಬೇಕು. முடிக்காமல் போனியானா ಮುಗಿಸದೆ ಹೋಗುವುದಾದರೆ நீ பேடி, ನೀನು ಏಡಿ ಆಗುತ್ತಿ. வேத என்ன சொல்லுகிறது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? முடித்தவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ಮುಗಿಸಿದವನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 ಪ್ರಕಟಣೆ 3:21 ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ಜಯ ಹೊಂದುವವನು ಯಾರು? என்னோடு கூட சிங்காசனம் உட்காருவான், ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ஜெயம் ಸಿಂಹಾಸನ கொண்டு ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾನೆ. என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி ಅರುಳ್ செய்வேன். ನಾನು ಜಯ ಹೊಂದಿ ನನ್ನ ತಂದೆಯೊಡನೆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡೆನು, ಹಾಗೆಯೇ ಜಯ ಹೊಂದುವವನನ್ನು ನಿನ್ನೊಡನೆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುವೆನು. ದೇವರಾತ್ಮನು ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்லி பாருங்க, ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. யாருக்கு ஜெயம் என்று சொல்கிறார்? ಯಾರಿಗೆ ಜಯ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ? எல்லாருக்கும் இல்ல, ಎಲ್ಲರಿಗೂ ಅಲ್ಲ. முடிக்க வேண்டும். ಮುಗಿಸಬೇಕು. உன் மரண நாள் எப்போ வருதோ அது வரைக்கும் ನಿನ್ನ ಮರಣದ ದಿವಸದವರೆಗೂ அந்த நெருக்கடியான வழியில போய்க்கொண்டே இருக்க வேண்டும். ಇಕ್ಕಟ್ಟಿನ ದ್ವಾರಗಿನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ நிந்தனை வரதா ஸ்தோத்திரம் என்று சொல், அவமானம் வரதா ஸ்தோத்திரம் என்று சொல், வறுமை வரதா ஸ்தோத்திரம் என்று சொல், மரணம் வரதா ஸ்தோத்திரம் என்று சொல். ನಿಂದನೆ ಅವಮಾನ ನಿಂದೆ ಮರಣಗಳು ಬಂದರೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. எதுவுமே எழுந்து விட மாட்டோம். ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இயேசுவின் நாமத்தால் எதெல்லாம் இழந்து போறோமோ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯಾವುದೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ தூரத்தினை பெற்றுக்கொள்கிற நாட்களை வைத்திருக்கிறார். ಅದೆಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ದಿವಸ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த விசுவாசம் உனக்குள்ள வேண்டும். ಈ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. இன்னைக்கு விசுவாசத்துக்குள்ள போர் செய்கிறது அவிசுவாசம். ಅವಿಶ್ವಾಸ ಇವತ್ತು ನಂಬಿಕೆಗೆ சாத்தான் அவிசுவாசத்தை கொண்டு வந்து போடுகிறான். ಸೈತಾನ ಅಪ್ಪ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಂದ. இவ்வளோ ஜெபித்தாயே, ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆಯೇ, ஏன் அந்த வாலிபனை எடுத்து விட்டார்? ಯಾಕೆ ಆ ಯೌವನಸ್ಥನ ಎತ್ತಿಕೊಂಡು ಬಿಟ್ಟರು? இந்த ஜெபத்தினுடைய எல்லா காரியங்களையும்
அவர் கேட்கவில்லையா? ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳಲಿಲ್ಲವಾ? உங்களுக்குள்ள அவிசுவாசம், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ, தாய் தகப்பனுக்குள்ள அவிசுவாசம். ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ பவுல் சொல்கிறார், ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து விட்டாரா? ಒಂದು ಮನುಷ್ಯನ ದೇವರು ಎತ್ತು ಬಿಟ್ಟರಂತೆ. நான் ஞானஸ்தானம் எடுத்த சபையில ಅಯ್ಯ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದ நல்ல வாலிப, ಒಳ್ಳೆ ಯೌವನಸ್ಥನು, தெருவில் சும்மா போக மாட்டான், ಸುಮ್ಮನೆ ದಾರಿಯಲ್ಲಿ ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்துட்டு போவான். ಒಬ್ಬರಿಗೂ ಸುವಾರ್ತೆ ஆலயத்துல வரும்போது சுவிசேஷத்தை அறிவிட்டு 10 ஆத்மாவோட வந்து உட்காருவான். ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ 10 ಆತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದರು. அவன் இறந்து விட்டான். ಅವನು ಮರಣ ಹೊಂದಿದನು. 27 ವಯಸ್ಸು, 27 ವರ್ಷ. அவன் பேர் ஜான் பெட்ரிக் பேரு. ಅವನ ಹೆಸರು ಜಾನ್ ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು. ಎಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ சொன்னார்கள். ಎಲ್ಲರೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದರು. என்ன வெளிப்பாடு? ಏನು ಪ್ರಕಟಣೆ? இன்னொரு மாசம் விட்டிருந்தா ಇನ್ನು 1 ತಿಂಗಳು ಬಿಟ್ಟಿದ್ದರೆ அவன் கையில ஒரு கொலா இருக்கும், ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊಲೆ ಆಗಿರುತ್ತಿತ್ತು. அவன் நரகத்துக்கு போயிருப்பான். ಅವನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ சாத்தான் திட்டத்தை வைத்திருந்தான். ಸೈತಾನ್ ಪ್ಲಾನ್ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ அவன் மனதுருகி ಅವರು ಕನಿಕರಪಟ್ಟು அவனை நான் எடுத்து விட்டேன். ಅವನನ್ನು ನಾನು ಎತ್ತಿಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳು, நம்முடைய பார்வையில எரிச்சலும் பேஜாரும் அவிசுவாசம் வருகிறது. ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅಗೆಯೋ தேவர் செய்கிறது பாருங்கள். ಆದರೆ ದೇವರು சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದು, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தீங்கு செய்ய மாட்டார். ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಕೆಟ್ಟದು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நன்மை தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு விதவை தன் பிள்ளை எழுந்து போனா, ಒಂದು ವಿಧವೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಳು. ராவெல்லாம் அழுந்தாளாம், ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಅತ್ತಳು. ராவெல்லாம் ஏசாமி திட்டுவாளாம், ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಯೇಸು என் புருஷனை எழுந்து விட்டா என்று ஒரு ஆண் குழந்தை அதை எடுத்து விட்டாயே, நான் என்னோட எவ்வளவு ஜெபம் செய்தேனே, ನನ್ನ ಗಂಡನ ನನ್ನ ಮಗನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರೆ ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ, எவ்வளவு பரிசுத்த ஜீவன் செய்தேனே, ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆ ಮಾಡಿದೆ. 22 வருஷம் ஆன பிறகு 22 ವರ್ಷಗಳ ನಂತರ அந்த அம்மா மரணம் அடையும் போது, ಆ ಅಮ್ಮ ಮರಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ, மரணம் அடைகிற நேரத்துல ಆ ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯದಲ್ಲಿ அம்மா என்று ஒரு சத்தம், ಅಮ್ಮ ಎಂಬ ಒಂದು ಶಬ್ದ ಬಂತು. ஐயோ என் மகனுடைய சத்தம் கேட்கிறது, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗನ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಿದೆ. மறுபடியும் அம்மா, ಮತ್ತೆ ಅಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ. நான் தான், ಆದರೆ நான் மரித்து போனனே, ನಾನು ತೀರಿಕೊಂಡೇನೆ, விசேஷ தேவதூதனாக இருக்கிறேன், ವಿಶೇಷ ದೇವದೂತನಾಗಿದ್ದೇನೆ. அவரை நம்பினவர்கள் எதுவுமே எழுந்து போவதில்லை, ಅವರ ನಂಬುವರು ಯಾವುದು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நம்மகிட்ட இருந்திருந்தா ನಾನು ಮಾತ್ರ ಇರುತ್ತಿದ್ದರೆ பயங்கரமான போலி புண்டனா இருப்பேன். ಪೋಲಿ ಪುಂಡನಾಗಿ ಇರುತ್ತಿದ್ದೆನು. கர்த்தர் அதை பார்த்தா ಕರ್ತರು ಅದನ್ನು ನೋಡಿದರು, என்னை எடுத்து விட்டு ನನ್ನನ್ನು ತೆಗೆದು உன் ஜெபத்துக்கு பதிலளித்தார். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ என் ಕೊಟ್ಟರು. மகனை காத்துக்கோ காத்துக்கோ என்று ஜெபித்தாயே, ನನ್ನ ಮಗನನ್ನು ಕಾಯ್ದುಕೋ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ தாயனை பரலோகத்தை எடுத்துக்கொண்டு காத்துக்கொண்டு விசேஷ தேவதூதனா வைத்திருக்கிறார். ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ವಿಶೇಷ ದೇವದೂತರನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗவே ಮಾಡುತ್ತಾರೆ. குறுக்கு புத்தி குறுக்கு வழியில நீ போனியனா அதை ஒத்துக்கொள்ள முடியும். ಅಡ್ಡ ಬುದ್ಧಿ ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡಿದರೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಾಗ. நண்ப தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இருந்தால் இங்கே இல்லாவட்ட அங்கே, இதுதான் நம்மளுடைய ஓட்டங்கள். ಇದ್ದರೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅಲ್ಲಿ, ಇದೇ ನಮ್ಮ அது ಓಟ. சிறு வயசு பெரிய வயசு கேள்வி அதல்ல. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ದೊಡ್ಡ ವಯಸ್ಸು ಪ್ರಶ್ನೆ ಅದಲ್ಲ. தினகு ரொம்ப சிக்காயிட்டு சாவர நிலையில பரலோகத்துக்கு போனாராம். ದಿನಗರೆ ಬಹಳ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರಂತೆ. அந்த இடத்துல ஒரு ஒளி பிரகாசிக்கிறதா, ಆ ಸ್ಥಳದ ಒಂದು ಬೆಳಕು ಪ್ರಕಾಶ 12 15 7 8 80 90 100 இருக்கிறதா போட்டுக்கிறாங்களா. ಅಲ್ಲಿ 70 80 90 100 தேவதூதர்கள் பூலோகத்துக்கு வர்றதும் போறதுமா இருக்கிறாளா. ದೇವದೂತಗಳು ಬರುವುದು ಹೋಗುವುದು. ஒரு நிமிஷம் புருஷத்துல தேவதூதர்களுக்கு ಒಂದು ನಿಮಿಷ ಪುರುಷತ್ತಿಲ್ಲ ದೇವದೂತ. கேட்டாரா, ஐயா இது என்னன்னு? ಇದು ಏನೆಂದು ಕೇಳಿದರು. ஆயுஷ நாட்கள், ಆಯುಷ್ಯ ದಿವಸಗಳು, ஆயுஷ நாட்கள் முடிந்த பிறகு ಆಯುಷ್ ದಿವಸಗಳು ಮುಗಿದ ಮೇಲೆ நாங்கள் போய் எடுத்துக்கொண்டு வந்துடுவோம். ನಾವು ಎತ್ತಿಕೊಂಡು ಬಂದು ಬಿಡುತ್ತೇವೆ. ஐயா இவ்வளவு சின்ன வயசா? ಅಯ್ಯ ಇಷ್ಟು ಚಿಕ್ಕ ஏன் ವಯಸ್ಸು? சின்ன வயசுல எடுக்கிறார்? ಯಾಕೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ? ரகசியம் கர்த்தருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. ಆ ರಹಸ್ಯ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು, ನಮಗೆ. சில பேர் 80 வயசுல எடுக்கிறாரு, ஏன்? ಕೆಲವರು 80 ವರ್ಷದಲ್ಲಿ ಎತ್ತುತ್ತಾರೆ, ಯಾಕೆ? அது கர்த்தருக்கு ரகசியம் தெரியும். ಅದರ ರಹಸ್ಯ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஆகையால தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்ப போனாலும் சரி ಯಾವಾಗ ಹೋದರೂ ಸರಿ, தேவனை சந்திக்க ஆயத்தமாரு. ನಿನ್ನ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಲು ಸಿದ್ಧವಾಗಿರು. சிறு பிள்ளைகள் இறந்து விட்டா ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ತೀರಿಕೊಂಡರೆ 2வது வானத்துல இடம் இருக்கிறதா? ಎರಡನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿದೆ ಅಂತ. அங்க என்ன இருக்கிறதா? ಅಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತೆ? அங்க ஒரு விசேஷமான தேவதூதர்கள் ಅಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ದೇವದೂತರು பெண்களை போலவே இருக்கிறார்களா. ಸ್ತ್ರೀಗಳ ರೀತಿಯಲ್ಲೇ ಇರುತ್ತಾರಂತೆ. இப்போ ஒரு புள்ள மறைச்சு போச்சுன்னு வையேன், ஒரு ಮಗು ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ಟರೆ அது கத்தி அழுவும் போது ಅದು ಕೂಗಾಡುವಾಗ பரலோகம் அந்த இடத்துல ಪರಲೋಕ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ தாய் போலவே ஒரு உருவம் வந்து தேற்றுமா. ತಾಯಿ ರೀತಿಯಲ್ಲೇ ಒಂದು ರೂಪ ಬಂದು அது ಆಧರಿಸುತ್ತದೆ. தேற்றி வளர செய்கிறார். ಅದನ್ನು ಆಧರಿಸಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அத்த சொன்னார், உன் தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ಆದರೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ತಾಯಿ ಮರೆತರು ನಾನು அது வளரும் போது ಅದು ಬೆಳೆಯುವಾಗ
ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂದು இப்படிப்பட்ட அழிக்கப்பட்ட சபைகள் மத்தியில் அந்த தேவதூதர்களை கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். ಈ ರೀತಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் மட்டும் சத்தியம் கேட்கறது இல்ல, ನೀವು ಮಾತ್ರ ಸತ್ಯ ಕೇಳುವ, அவங்களும் சத்தியத்தை கேட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறார்கள். ಅವರು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ தேவனுடைய ரகசியங்களை யார் அறிந்தவன்? ದೇವರ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಅರಿತವರು, தேவனுடைய மகத்துவ காரியங்களை அறிந்தவன் யார் இந்த உலகத்திலே? ದೇವರ ಬಲವಾದ ಕಾರ್ಯಗಳ ಲೋಕದಲ್ಲಿ ಅರಿತವರು ಯಾರು? நீ ஒரு மண்ணு, உன்னால முடியுமோ? ನೀನು ಒಂದು ಮಣ್ಣು, ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವೋ? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன், ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾಡಿ, யாருக்கும் தீங்கு செய்கிற தேவன் அல்ல. ಯಾರಿಗೂ ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡುವ தீங்கு என்பது அவர் கிட்ட இல்ல, ಕೆಟ್ಟದ್ದು ಅವರ ಹತ್ತಿರ ಇಲ್ಲವೇ? அழிவு என்பது அவர் கிட்ட இல்ல, ನಾಶನ ಅವರ ಹತ್ತಿರ ಇಲ್ಲ, வாழு மட்டத்தை அவர் கிட்ட இருக்கிறது. ಅವರ ಆಳ್ವಿಕೆ ಮಾತ್ರ, மகிமை மட்டத்தை அவரோடு இருக்கிறது, ಅದು ಪ್ರೀತಿ சதாகால மட்டத்தை அவரோடு இருக்கிறது. ಸದಾಕಾಲ ಅವರ ಹತ್ತಿರ ಇದೆ. சாத்தானுக்கு ஏன் இடம் கொடுத்தா? ಸೈತಾನಿಗೆ ಯಾಕೆ ಸಮಯ? அவனுக்கு இரக்கத்தை காட்டிக்கொண்டே வருகிறான். ಅವನಿಗೂ ದಯೆ ತೋರಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. இன்னைக்கு தீர்ந்தவானா? ಇವತ್ತು ತಿರುಗುತ್ತಾನ. கடைசியில் 1000 வருஷம் அவனுக்கு சமயத்தை கொடுக்கிறான். ಕೊನೆಗೆ 1000 ವರ್ಷ ಅವನಿಗೆ ಸಮಯ ಕೊಡುತ್ತಾರಂತೆ. அவன் திருந்த மாட்டான், ಅವನು ತಿರುಗುವುದಿಲ್ಲ. அதுக்காகத்தான் ஆண்டவன் ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು இன்னும் ಕ್ರೂರமாக விடுகிறானா, ಇನ್ನೂ ಕ್ರೂರವಾಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. உலகத்தகிற ஜனத்தை தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் தூண்டி விடுகிறானா, ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಗಳನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அந்த 10,000 வருஷம் சரிசாலில் மீகாவில் போட்டு வைத்திருக்கிறான். 1000 ವರ್ಷ ಅವನು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇಡುವಾಗ மீகாவில் என்ன சொன்னா? நடுங்கிடுமா. ಮೈಕೈಲ್ ಎಂದರೆ ನಡುಗುತ್ತಾರೆ. நான் தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அவனுக்கு சமயத்தை கொடுத்து ಅವನಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟು அவனுக்கும் மனம் மாறாமல் போனபடியால் ಅವನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದೆ ಹೋದ್ದರಿಂದ அவருக்காகவே 2வது மரணமாக்கின அக்கினி கடல் ஏற்படுத்தினார். ಅವನಿಗಾಗಿ ಎರಡನೇ ಮರಣವಾದ ಬೆಂಕಿಯ ಕಡಲನ್ನು அக்கினி கடல் ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறார், ಆ ಬೆಂಕಿಯ ಸಮುದ್ರ ತಿರುಗಿ நடுங்கி கூச்சலிடுகிறார். அவன் ನಡಿಗಿ ಕಿರುಚಾಡುತ್ತಾನೆ. இந்த உலகமே உன்னை பாராட்டினாலும், ಈ ಲೋಕವೇ ನಿನ್ನನ್ನು ಹೊಗಳಿದರೂ, உலகமே உன்னை வணங்கி ஆராதித்தாலும், ಲೋಕವೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಿದರೂ உனக்கு நரகம் இருக்கிறது என்று மறந்து விட வேண்டாம். ನಿನಗೆ ನರಕ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். ನಿನಗೆಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ நீ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த வழியில நிக்கும் போது ನೀನು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ கை பிடித்து மீண்டும் நடத்துறார். ಕೈ ಹಿಡಿದು ಮತ್ತೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. பின்வாங்கி போகும்போது ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ மறுபடியும் அவன் நடத்த ஆரம்பிக்கிறார். ಮತ್ತೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்தாவினால் ஈடுபட்டு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದು எப்படியாவது நீ முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ಯಾಗಾದ್ರೂ ಮುಗಿಸಬೇಕೆಂದು ಅವರ ಆಸೆ. சாத்தானுக்கு சவால் இடுவார். பார்த்தா என் பிள்ளை முடிச்சிட்டா, ಸೈತಾನಿಗೆ ಸವಾಲು நீ ಇಡ್ತಾರೆ. எவ்வளவு சோதித்தா இந்த நெருக்கடியான வழியில, ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಶೋಧನೆ ಮಾಡಿದೆ. பிள்ளை பாரு, அவனை ஜெயித்து வந்து விட்டான். ನನ್ನ ಮಗು ನೋಡು ಜಯಿಸಿ ಬಂದು ಬಿಟ್ಟ. தலை குனிந்து போய் விடுகிறான். ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ஜெயம் கொள்கிறவன் எவனோ? ಜಯ ಹೊಂದುವವನು ಯಾರು? என்னோடு கூட பரதேசில் இருப்பான். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. அப்ப ஜெயம் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? ಜಯ ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? பல காரியங்கள் உண்டு, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ. அவபக்தி ஜனங்களோட நீ சபையில அவபக்தி ஜனங்களோட சேரக்கூடாது. ಸಭೆಯ ಅವಭಕ್ತಿ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவனை பத்தி இவனை பத்தி இதை பத்தி அதை பத்தி பேசுறவனை பார்த்து நீ தூரம் போய் விட வேண்டும். ಅವರಿವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ನೀನು ದೂರ ಹೋಗಿ ಬಿಡಬೇಕು. துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரமா இரு. ದೃಷ್ಟನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಅಡಿ ದೂರವಾಗಿರಬೇಕು. பக்தி செய்கிறானா 1000 மைல் போய் நடந்து அவனோடு இரு. ಭಕ್ತಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ 1000 ಮೈಲಿ ದೂರ ಹೋಗಿ ಅವನ இந்த சபையில கூட அவ்வளவுதான். எப்ப பாரு கொரியா பாக்குறது, கொரியா சிந்திக்கிறது, அப்பேற்பட்ட யாரா இருந்தாலும் அவங்களோட சவகாசம் வைக்க வேண்டாம். ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕೊರೆಯಾಗಿ ನೋಡುದು, ಕೊರತೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವರ ಸಹವಾಸ ಮಾಡಬೇಡಿ. ஏன்? ಯಾಕೆ? உன்னோட பரிசுத்தம் கரப்பட்டு போகிறது. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಕರೆವಂದಿ ಹೋಗುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒதுங்கி நிற்க வேண்டும். ಹೊರಗೆ ನಿಲ್ಲಬೇಕು. அப்பதான் நீ நடக்க முடியும், யாத்திரையில நடக்க முடியும். ಆಗಲೇ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ. எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் அவர் பாதங்களை உன்னை தாழ்த்திக்கோ. ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. 10, 12, 14, 12 ஏசாயால வாசித்து பாருங்கள். 10, 14 நீதிமொழியில வாசிகள் மடமடன்னு சொன்னா. ஞானோக்திகள் 14, 12 14, 12 ஞானோக்திகள். எனக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, செம்மையாக போகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ಮನುಷ್ಯನ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಳವಾಗಿ ತೋರುವ ಒಂದು ದಾರಿಯುಂಟು, ಅದು ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ಮರಣ ಮಾರ್ಗವೇ. செம்மையாக தோன்றுகிற ஒரு வழி உண்டா? ಸರಳವಾಗಿ ತೋರುವ ಒಂದು ಮಾರ್ಗವಿದೆ ಅಂತೆ. உனக்கு ஈஸியா லாபத்தை உண்டாக்குவான். ನಿನಗೆ ಸರಳವಾಗಿ ಲಾಭವನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முடிவிலே மரணத்தில் கொண்டு போய் விடுமா. ಕೊನೆಗೆ ಮರಣದಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமாகுது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. நீதிமொழி 10:27 வாசித்து பாருங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10:27 ಓದಿ ನೋಡಿ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் ஜாகிரதையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. ಯೆಹೋವನಿಗೆ உன்னை ಭಯಪಡುವವರ தேவன் சிட்சித்து
ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸಿ சரியான பாதையில் நடத்துவாரா? ಸರಿಯಾದ கர்த்தரின் வழி ஆ. உத்தமர்களுக்கு அரண், ஆ. அக்கிரமக்காரருக்கு கலக்கம். ದೇವರು மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உலகம் அல்ல, நம்மಲ್ಲ, ನಾವೆಲ್ಲ ಲೋಕದವರಲ್ಲ, நரகத்துக்குரியவர் அல்ல, ನರಕದವರಲ್ಲ, இருட்டறிக்குரியவர் அல்ல, ಕತ್ತಲೆಯವರಲ್ಲ, நீ யாருக்குரியவரா இருக்கிறார்? ಮತ್ತೆ ಯಾರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು? தெய்வ சாயலா இருக்கிறார், ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಿ, தெய்வ மகனா இருக்கிறார், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ, தெய்வ மகளா இருக்கிறார், ದೇವರ ಮಗಳಾಗಿದ್ದೀವಿ. தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸಬೇಕು. தேவளையே ದೇವರ ಮಕ್ಕಳು எச்சரிக்கையா இருந்து உன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿ தனித்து பிரித்துக்கோ, ಸರಿಯಾಗಿ ತಿರುಗಿಕೋ. உன்னை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து கொண்டபடியாலே ನಿನ್ನನ್ನು ಲೋಕದಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ நீ தனித்து பிள்ளையா இருக்க வேண்டும். ನೀನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರಬೇಕು. உலகத்தை ஜானத்தோடு நீ நாடகம் போடக்கூடாது. ಲೋಕ ಜನಗಳ ಜೊತೆ ನಾಟಕ ಆಡಬಾರದು. உன் கதை முடிஞ்சு போயிடும். தேவ பிள்ளை, ನಿನ್ನ ಕಥೆಯೇ ಮುಗಿದು ಬಿಡುತ್ತದೆ. ದೇವರು பரிசுத்தம் என்பது சாதாரணமானதல்ல. ಪರಿಶುದ್ಧ ಎನ್ನುವುದು ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ. திருமணம் ஆகும்போது அந்த பெண்ணுக்கு நீங்க போடுறீங்க பாரு, கேடு கட்டுங்க நீங்க எல்லாம். சில பேர் ಮದುವೆ ಆಗುವಾಗ ಹೆಣ್ಣಿಗೆ ಎಷ್ಟು ಶೃಂಗಾರ பூசி பூசி விடுறீங்க. அந்த சரீரம் தேவன் ஆலயம் தீட்டுப்பட்டு நரகத்து போகுது தெரியுமா? முடிவில் ಆ ಶರೀರ ಕರೆ ಒಂದು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ನೀವು ಆ ತರ ಬಳಿದು ಬಳಿದು ಬಿಡುತ್ತೀರಿ. எத்தனையோ தலையை ஒழிச்சு உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு செவி சாய்க்க முடியவில்லையா? ಎಷ್ಟು ಸಾರಿ ಹೇಳಿದರೂ ಕಿವಿಗೊಡಲಾಗಲ್ಲ. தேவனுடைய கோபத்துக்குள்ளாயிடுவீங்க நீங்கெல்லாம். ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತೀರಾ. மஞ்சா பூசுறது, குங்குமம் வைக்கிறது, உடம்பெல்லாம் பூசுறது சாத்தானுடைய ஆவி. அதெல்லாம் தெரியுமா? ಅರಿಶಿನ ಕುಂಕುಮ ಶರೀರ நீ சாத்தானுடைய பிள்ளையை கூட பார்த்து கேட்கிறா. ನೀನು ಸೈತಾನ ಮಗನ ಎಂದು ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஒத்த வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த சபையிலே. ವೇಷವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬಾಳುತ್ತಿದೆಯ ಸಭೆ அனுபவிக்கிற நாள் வரும். ಅನುಭವಿಸುವ ದಿವಸ ಬರುತ್ತದೆ. அவர் சொல்றார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ அனுபவிக்கிற நாளிலே ನೀನು ಅನುಭವಿಸುವ ದಿವಸದಲ್ಲಿ என்னை கூப்பிடுவாய், ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತೀಯಾ, நான் உன்னை பார்த்து சிரிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ನೋಡಿ ನಗುತ್ತೇನೆ. 3 இடத்துல கர்த்தர் சிரிக்கிறேன் என்று சொல்கிறார். 3 ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಗುತ್ತೇನೆ ಎನ್ನುತ್ತೀರಾ. இஷ்டம் போல நடந்து விட்டாய், ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು பரிசுத்த காலம் மிதித்து விட்டாய், ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾಲಿನ ತುಳಿದು ಬಿಟ್ಟೆ, சாஸ்திர சம்பிரதாயங்களை போய் கொண்டீங்களா, நீங்க எல்லாம் கேடு கட்டுங்களா இருக்கிறான்னு கர்த்தர் சொல்றார். ಶಾಸ್ತ್ರ ಸಂಪ್ರದಾಯಗಳು ಮಾಡುವರೆಲ್ಲ ತಪ್ಪಿತಸ್ಥರೆಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏ ಯಾಕೆ? இந்த சரீரம் அவரோட ஆலயம். ಈ ಶರೀರ ದೇವರ ಆಲಯ. இந்த ஆலயத்தை அத்தியத்தை பூசி நீ என்ன செய்கிறா? சாத்தானுடைய ஆலயத்தை தங்கத்தக்கதா செய்கிறா. ಈ ಶರೀರವನ್ನು ಅದು ಇದು ಬಳಿದು ಸೈತಾನ ತಂಗುವಂತ ಆಲಯ ಮಾಡುತ್ತೀಯಾ? தேவன் எப்படி உன்னை ஆசீர்வதிக்குவார்? ದೇವರು ಯಾಕೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ? எப்படி பரலோகத்துக்கு கொடுக்க முடியும்? ಯಾಕೆ ಪರಲೋಕವನ್ನು ಕೊಡಲು? வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ பரிசுத்தமான ஒரு வழி, ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಮಾರ್ಗ. தீட்டுள்ளவன் ஒருவனாகிலும் பிரவேசிக்க முடியாது. ಕರೆ ಹೊಂದಿದವನು ಒಬ್ಬರು ಪ್ರವೇಶ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. இது ரோமன் கேத்தலிக் சபை இல்ல, ಇದು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆ ಅಲ್ಲ, வேற சபை இல்ல, ಬೇರೆ ಸಭೆಗಳಲ್ಲ. ஜன வந்தா போதுன்னு காத்துனுகிற சில பேர் கூட்டம் இருக்கிறது. ಕೆಲವರು ಜನ ಬಂದರೆ ಸಾಕು ಎಂದು ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. எனக்கு ஜனம் தேவையில்ல, ನನಗೆ ಜನರು ಬೇಕಾಗಿಲ್ಲ, எனக்கு ஜனம் தேவை. ಜನರು ಬೇಕು. எந்த ஜனம் தேவை? ಯಾವ ಜನರು ಬೇಕು? தெய்வ ஜனம் எனக்கு தேவையா இருக்கு. ದೇವರ ಜನರು ಬೇಕು. தேவனோடு நடக்கிற ஜனம் தேவையா இருக்கு. ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ಜನರು அத ಬೇಕು. தினகர் சொன்னார், பக்தி சிறுல 10 பேரை வை. ಭಕ್ತಿ ಮಾಡೋರು 10 ಜನ சும்மா எல்லாரையும் ரொப்பினாங்க, ஒண்ணுத்துக்கு இல்லாத அவங்களால சபை பாதிக்கப்படுகிறது, சபை முன்னேற்றம் அடையறதில்லை. ಅವರಿಂದ ಸಭೆ ಬಾಧೆಪಟ್ಟು ಮುಂದುವರಿಯುವುದಿಲ್ಲ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டிய அவசியமாகுது. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರುವುದು ಅವಶ್ಯಕ. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க, ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ, அவர் வழியில நீ போக வேண்டும். ಅವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. சங்கீத புஸ்தகம் 107:4 வாசித்து பாருங்க. 107:4 கீರ್ತನೆ ಓದಿ. மடமடன் வாசித்து கொள்ளுங்கள், டைம் ஆகுது. கீர்த்தனை 107:4. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ಅವರ ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೋ ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿಯೋ ದಾರಿ ತಪ್ಪಿ ಅಲೆಯುವವರಾಗಿ ಜನವಿರುವ ಊರನ್ನು ಕಾಣದೆ ಹಸಿವು ನೀರಡಿಕೆಗಳಿಂದ ಬಲಗೊಂದಿದವರಾಗಿದ್ದರು. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ என்ன சொல்கிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அலைந்து திரிந்தார்களா, ಅಲೆದು ತಿರುಗಿದರಂತೆ, வழி தவறி போய்விட்டார்களா, ಮಾರ್ಗ ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಟ್ಟು வனாந்திர யாத்திரையில ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ வழி தெரியாதபடிக்கு ಬಾರಿ ತಿಳಿಯದಂತೆ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்களா. ಅಲೆಯುತ್ತಾ சுத்தி ಇದ್ದಾರೆ. சுத்தி அங்கதான் வரார்கள், ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ சுத்தி சுத்தி அங்கே வரார்கள். ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಅಲ್ಲಿಯೇ எத்தனை ಬರ್ತಾರೆ. பேர் வனாந்திரத்துல செத்து போயிருக்காங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಜನ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ஏனென்றா ಯಾಕೆಂದರೆ பிளைன் ஆக்சிடென்ட்ல சில பேர் செத்துக்கிறார்கள். ಪ್ಲೈನ್ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ அதுல உயிரா இருக்கிறவர்கள், ಅದರಲ್ಲಿ ಜೀವವಾಗಿ அல்ல வனாந்திர சில காரியங்களை கண்டுபிடிக்க போனவர்கள் ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕೆಲವರು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೋದವರು திரும்ப வர முடியவில்லை. ಮತ್ತೆ ಬರಲು இந்த பக்கம் போனாலும் காடு, அந்த பக்கம் போனாலும் காடு, இந்த பக்கம் போனாலும் காடு. என்ன ஆவறது இவங்களுக்கு? எங்க சாப்பாடு? ಯಾ ಕಡೆ ಒಂದರು ಕಾಡಿದೆ, ಎಲ್ಲಿ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಇವರಿಗೆ, எங்க தண்ணீர், ಎಲ್ಲಿ ನೀರು? எத்தனை பேர் செத்து போனார்கள். ಎಷ್ಟೋ ಜನ ಸತ್ತು ಹೋಗಿ. அதே போல இவர்கள் வழி தெரியாமலே அலைந்து கொண்டிருந்தார்கள். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವರಿಗೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅಲೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது கர்த்தர் ஏழு
ಆಗಲೇ ದೇವರು 104:7 வார்த்தை பாருங்க. ஜனங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களுக்கு செவ்வையான வழியிலே நடத்தினார். சரியான வழியை காட்டினாரா? ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಿದರಂತೆ. எப்பொழுது? ಯಾವಾಗ? புத்தி இல்லாத நடந்து விட்ட சுவாமி, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ನಡೆದು ಬಿಟ್ಟ, இஷ்டம் போல நடந்தபடியாலே ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುದರಿಂದ வழி இல்லாத வழியில சிக்கி கொண்டிருக்கிறோம். என்னோட குடும்பம் ಮಾರ್ಗವಿಲ್ಲದೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದೆ. எங்களுக்கு உதவி செய்யன்னு கேட்கும் போது ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂದು ಕೇಳುವಾಗ கர்த்தர் மனதுருகி ದೇವರು ಕನಿಕರಪಟ್ಟು சரியான வழியில அவர் நடத்தினாராம். ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. 16:6 வார்த்தை பாருங்க. 16 ஆதியாக புஸ்தகம். ಆದಿಕಾಂಡ 16 அவள் மணல் காடுல போய் கொண்டிருந்தாளா? ಅವರು ಮರಳ கர்த்தருடைய ಕಾಡಿನಲ್ಲಿ தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ಅವಳು ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿ ಶೂರಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಒರತೆಯ ಹತ್ತಿರ ಇರುವಾಗ ಯೆಹೋವನ ದೂತನು ಅವಳನ್ನು ಕಂಡು, ஏங்க நடந்து விட்டது? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಈ ರೀತಿ ನಡೆಯಿತು? சாராள் கிட்ட கடிந்து கொண்டவளா இருக்கிறாவோ? ಸಾರಾಳು ಇವಳನ್ನು ಖಂಡಿಸುವವಳಾಗಿತ್ತು. இப்படித்தான் நடக்க வேண்டும். ಹೀಗೆ ನಡೆಯಬೇಕು. இப்படித்தான் உட்கார வேண்டும். ಈಗಲೇ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இப்படித்தான் புருஷன் கீழ்ப்படி வேண்டும். ಹೀಗೆ ಗಂಡನಿಗೆ ವಿಧೇಯ. இப்படிதான் பக்தி செய்ய வேண்டும். ಹೀಗೆ ಭಕ್ತಿ. அது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ಅದು ಅವಳಿಗೆ ಹಿಡಿಯಲಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு பிடிக்கவே இல்லை பாருங்க. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ எங்க ಹಿಡಿಯಲಿಲ್ಲ. சம்சாரம் சில பேருக்கெல்லாம் புத்திமதி சொல்லுது. ಪಾಶ್ರಮ ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಬುದ್ಧಿ இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறீங்க. ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೀರಾ? சில பேர் மட்டும் தான் நடக்கிறீங்க. ಕೆಲವರು ಮಾತ್ರ ನಡೆಯುತ್ತೀರಾ. சில பேர் இந்த காதுல கேட்டு அந்த அட போறீங்க. ಕೆಲವರಿಗೆ ಕೇಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு நாள் ஆசீர்வாதம் போட்டு போ என்று சொல்லிவிடு போய்விடும். ಒಂದು ದಿವಸ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನನ್ನು ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿಬಿಡುತ್ತದೆ. அந்த கடினமான உபவாசத்துக்கு இவளுக்கு இருக்க முடியவில்லை. ಕಠಿಣವಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಇರಲಾಗಲಿಲ್ಲ ಇವಳು. ஆகார் தப்பித்து ஓட ஆரம்பித்து விட்டாள். ಆಗರು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು எங்க ஓடினாளா? ಎಲ್ಲಿ ಓಡಿದಳಂತೆ? மணல் காடுல ஓடினாளாம். ಮರಳು ಕಾಡಿನಲ್ಲಿ ಓಡಿದಳು. அவளுக்கு ஏமாத்தி விட்டதாம். ಅವಳು ಅದು ವಂಚಿಸಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. அந்த மணல் காடுல இங்கேருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ಆ ಮರಳು ನೋಡಿದರೆ ನೀರು ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. தண்ணி இல்ல, வெறும் மணல் தான். ಅದು ನೀರಿಲ್ಲ, ಬರೀ போய் ಮರಳು. போய் எத்தனை பேர் செத்து மாண்டு போனார்கள். ಹೋಗಿ ಎಷ್ಟೋ ಜನ ಸತ್ತು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. அப்பளம் தேவதூதன் இருக்கிறான். ಅಲ್ಲಿ ದೇವದೂತನು ಇಳಿಯುತ್ತಾನೆ. அடிமை பெண்ணாகி ஆகாரே, ಗುಲಾಮ ಸ್ತ್ರೀಯ ಆಗರಳೆ, எங்கிருந்து வந்து எங்கம்மா போய் கொண்டிருக்கிற? ಎಲ್ಲಿಂದ ಬಂದು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? என் வீட்டில் என்னை கண்டிக்கிறாவோ? ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಖಂಡಿಸುತ್ತಾಳೆ. என்னால சகிக்க முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಸಹಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கிறது. ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಇದೆ. பெரிய அரசனாக போறான். ಅವನು ದೊಡ್ಡ ರಾಜನಾಗುತ್ತಾನೆ. ஆக வேண்டுமா இல்லையா? ಆಗಬೇಕಾ? இல்ல மணல் காடுல சாகரியா? ಇಲ್ಲ ಮರಳು ಕಾಡಿನಲ್ಲಿ ஆக வேண்டுமாயா? ಆಗಬೇಕು ಪ್ರಭು. திரும்பி போ. ತಿರುಗಿ ಹೋಗು. திரும்பி போ. ತಿರುಗಿ ಹೋಗು. திரும்பி போய் ತಿರುಗಿ ಹೋಗಿ கீழ்ப்படிந்து நடந்தா ವಿಧೇಯಳಾಗಿ ನಡೆದರೆ அந்த ஆசீர்வாதம் ಆ ಆಶೀರ್ವಾದ கடிந்து கொள்ள வேண்டும். ಖಂಡಿಸಿ. இன்னைக்கு சபைகள் கடிந்து கொள்கிறது இல்ல. ಇವತ್ತು ಸಭೆಗಳು ಖಂಡಿಸುವುದಿಲ್ಲ. தடி கொடுக்கிறது. ನಿನ್ನ ಹಾಗೆ ತೇಳಿ ಹೇಳಿ ಕೊಡ್ತಾರೆ. 3 பஞ்சாதி இருந்தாலும் தடி கொடுக்கிறது, 2 பஞ்சாதி இருந்தாலும் உனக்கு தடி கொடுக்கிறது. 3-2 ಹೆಂಡತಿ ಇದ್ದರೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ. நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு தடி கொடுக்கிறது. ನೀನು ಹೇಗೆ ಬಾಳಿದರೂ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. ஆனா இந்த சபை அப்படி அல்ல. ಈ ಸಭೆ ಆ ರೀತಿ ಇದಲ್ಲ. இங்க ஆவியானவர் சுத்தி கொண்டு இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತೆ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ அப்படி எல்லாம் போக முடியாது. ನೀನು ಹಾಗೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. கடிந்து கொள்வார். ಖಂಡಿಸುತ್ತೇವೆ. ஏதோ பரிசுத்தாவி உங்களை மத்தியில் அனுப்புவேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತಾನೆ. கண்டிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾವೆ. சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். ಎಲ್ಲ ಸತ್ಯದಲ್ಲೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. உங்களை உணர்த்துவார். ನಿನ್ನನ್ನು ಗ್ರಹಿಸುವಂತೆ 3 ಮಾಡುತ್ತಾರೆ. காரியம் செய்கிறாரா? 3 ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. பரிசுத்தாவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ஃபர்ஸ்ட் கண்டிக்கிறாரா? ಮೊದಲು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. அன்புள்ள ஆவியானவர் ஏன் உன்னை கண்டிக்க வேண்டும்? ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ಯಾಕೆ ಖಂಡಿಸಬೇಕು? தேவருள்ள ஆத்மா ದೇವರ ಆತ್ಮ உன்னை ஏன் கண்டிக்க வேண்டும்? ಯಾಕೆ ದೇವರ ಆತ್ಮ ಖಂಡಿಸಬೇಕು? தவறு எடுத்து கண்டிக்கிறார். ನಿನ್ನ ತಪ್ಪನ್ನು ಎತ್ತಿ என்ன ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. தவறு செய்கிறான் உணர்த்துறார். ಯಾವ ತಪ್ಪನ್ನು ಮಾಡುತ್ತೀಯ ಗ್ರಹಿಸುವಂತೆ சகல ಮಾಡುತ್ತಾರೆ. சத்தியத்தை நடத்துறார். ಎಲ್ಲ ಸತ್ಯದಲ್ಲೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. இதுதான் சபை போதனை. ಇದೇ ಸಭೆಯ ಬೋಧನೆ. இருக்கிறியோ ஓடுறியோ, ஓடினா ஓடு, இருந்தா இரு. சத்தியம் மட்டும் இப்படித்தான். ನೀನು ಓಡಿದರೆ ಓಡಿ ಇದ್ದರೆ ಓಡು, ಸತ್ಯ ஆகிற போல ஓடு ஒரு நாள். ಆಗರ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಓಡುತ್ತೀಯ. தண்ணி இல்லாத சாவா. ನೀರಿಲ್ಲದೆ ಸಾಯುತ್ತೀಯ. தேவதூதன் சொன்னா திரும்பி போமா. ನೀನು வயிற்றுகிற குழந்தைய பாரு. ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿರುವ ಮಗುವನ್ನು ನೋಡು. நீ செத்தியனா அந்த குழந்தையும் சாவுது. ನೀನು ಸತ್ತರೆ ಮಗು ಸಾಯುತ್ತದೆ. நீ இருந்தியனா அது உயர்ந்தவனாம் ஆகுமாறான். ನೀನು ಇರುವುದಾದರೆ ಅವನು ಉನ್ನತವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತಾನೆ. உன்னுடைய கீழ்ப்படிய நடக்கிறான். ನೀನು ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆಯುತ್ತೀಯ. நல்ல ஆவியோட நடத்தி கொண்டு வந்தது. ಒಳ್ಳೆ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ. 2 ராஜா 3:6 வாசிக்கும் போது, 2ನೇ ಅರಸ 3:6 ಓದುವಾಗ 2 ராஜாக்கள் கீழ்ப்படியாமல் போறார்கள். 2 ರಾಜರು ವಿಧೇಯರಾಗದೆ எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன்
ஏதோம் வனாந்தர வழியா என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரோ. தேவபிள்ளையே, மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. இந்த 3 ராஜாங்க கதை என்ன? ಈ 3 ಅರಸರ ಕಥೆ. அது 3ல ஒருத்த மட்டும் தான் பக்திவான். 3ರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಭಕ್ತಿವಂತ. யோசபாத் ராஜான்றவன் மட்டும் ரொம்ப பக்திவான். ಯೋಸೇಫ್ ರಾಜ ಮಾತ್ರ ಭಕ್ತಿವಂತನು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಗ ஆகாப் ராஜா பயங்கரமானவன். ಆಗಾಬ್ ರಾಜ ಭಯಂಕರ. ಯೆಸಬೇಲ್ ಆವಿ ಅವಳ ನಡೆಸಿ ಕೊಂಡು ಬಂದ. ಯೆಸಬೇಲಳ ಆತ್ಮ ಅವಳನ್ನು ನಡೆಸಲಾರ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, போய் ஜெபம் பண்ணி கேக்குறாங்க. ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. 40 பேர் வந்தாரலாம் பாருங்க. 40 ಜನ ಬಂದರಂತೆ. ராஜா, ರಾಜನೇ, நீ போ என்று இப்படி எல்லாம் முதலையும் அப்படியே சொன்னார்கள், ரெண்டாவது அப்படியே சொன்னார்கள். ನೀನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲು ಎರಡನೇ ಇದೇ ರೀತಿ ಹೇಳಿ. அங்கால போகும்போது ಆಗ ಹೋಗುವಾಗ வழியில என்ன ஆச்சா? ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಏನಾಯಿತು? குதிரைகளை எடுத்துக்கிறானுங்க. ಕುದುರೆಗಳ ಎತ್ತುಕೊಂಡು எங்களுக்கு காட்டில யாரும் இல்லை, ನಮಗಿಂತಲೂ ಯಾರು எங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது போனார்கள். ನಮಗೆ ಜಯ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂದು ಹೋದರು. போக போக போய் கொண்டு இருக்கிறார்கள். ಹೋಗುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. குதிரைகளுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு. ಕುದುರೆಗಳಿಗೆ ನೀರಿಲ್ಲದಾಯಿತು. இவங்களுக்கும் தண்ணி இல்லாமல் போச்சு. ಇವರಿಗೂ ನೀರಿಲ್ಲದಾಯಿತು. என்ன நடக்கிறது? ಏನು ನಡೆಯಿತು? தேவர ಮಕ್ಕಳೇ, 3 ராஜாங்க என்ன சொல்றாங்களா? 3 ಅರಸರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஐயோ ಅಯ್ಯೋ. வாஸ்து பாருமா. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ. ஐயோ யாருக்கு ஐயோனார் பைபிள்ல? ವೇದದಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಿದರು? யூதாஸ் பார்த்து சொன்னார். ಯೂದಾಸ್ ನೋಡಿ ಹೇಳಿದರು, நீ பிறக்காதது நல்லாச்சு, உனக்கு ஐயோ. ನೀನು ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ನಿನಗೆ ಅಯ್ಯೋ. ದೇವರ அவன் ಶಿಷ್ಯனா இருக்கிறான். அப்பொழுது ಆಗ ಅವನು ಶಿಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. நீ பிறக்காதது நல்லாச்சப்பா, ನೀನು ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿ, உனக்கு ஐயோ. ನಿನಗೆ ಅಯ್ಯೋ. இன்றைக்கும் பாதாளத்துல ಇವತ್ತು ಪಾತಾಳದಲ್ಲಿ ஐயோ ಅಯ್ಯೋ ஐயோ என்று கூச்சல் எடுக்கிறான். ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಕಿರುಚಾಡುತ್ತಾನಂತೆ. அந்த பாதாளத்துல எப்படி இருக்கவா? ಆ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಯಾಗಿರು? காட்டி கொடுத்து விட்டேனே, ತೋರಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೇನೆ, ஐயோ எழுந்து விட்டேனே, ಅಯ್ಯೋ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟೇನೆ, ஐயೋ ಅಯ್ಯೋ. கர்த்தர் சொன்னார், உனக்கு ஐயோ. ದೇವರು ಹೇಳಿದರು, ನಿನಗೆ ಅಯ್ಯೋ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ செவி சாய்க்காமல் போய் பக்தி செய், வேஷம் போட்டேனா? ನೀನು ಕಿವಿಗೊಡದೆ ಹೋಗಿ ವೇಷ ಹಾಕಿದರೆ உனக்கு ஐயோ. ನಿನಗೆ ಅಯ್ಯೋ. எங்க பாதாளத்துல ஐயோவா? ಪಾತಾಳದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ. ஐயோ தாங்க முடியவில்லையே, ಅಯ್ಯೋ ತಾಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. அநேக ஆவிகள் சித்திரவதை செய்கிறது, ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಚಿತ್ರವದೆ ಮಾಡುತ್ತವೆ. அந்த பாதாளத்துல இருக்கிற தூதர்கள் சாதாரணமானவன் இல்லையா? ಪಾತಾಳದ ದೂತರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. நீ கத்த சிரிக்குவானுங்களாம். ನೀವು ಕಿರುಚುತ್ತಾ ಅಳುತ್ತಾ ನಗುತ್ತಾ, நெருப்பு ஈட்டில குத்தோ நீ கத்தி கூச்சல் போட்டேன்னா சிரிக்குவானுங்களாம். ಬೆಂಕಿಯ ಈಟಿಯಿಂದ ಚುಚ್ಚುತ್ತಾ ನೀನು ಅಳುತ್ತಿದ್ದರೆ ಅವರು ನಗುತ್ತಾರಂತೆ. நெருக்கடியான வாசல்ல போவாயா? ಇಕ್ಕಟ್ಟಿನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯ? பெரிய வாசல்ல போய் அவன்கிட்ட மாட்டிக்கிறியா? ಅಗಲವಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳು. இந்த சத்தியங்கள் எழுதப்படும். ಈ ಸತ್ಯವು யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. நான் தப்பித்துக் கொள்வேன். ನಾನು ஏன் தப்பித்துக் கொள்வேன்? ಯಾಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳು? யாருடைய பணத்தையும் துட்டையும் காசையும் பேரையும் புகழையும் இந்த ஜேம்ஸ் எதிர்பார்க்கவில்லை. ಯಾರ ಹತ್ತಿರ ಹಣವೋ ಆಸ್ತಿಯೋ ಸಂಪತ್ತನ್ನು ಅಯ್ಯ ಎದುರು நான் சத்தியத்தை எதிர்பார்க்கிறவன், ಸತ್ಯವನ್ನು ಎದುರು ನೋಡುವ, சத்தியத்தை போதிக்கிறவன். ಸತ್ಯವನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡುವ. என் மனைவியா இருந்தாலும் சத்தியத்தை விட மாட்டேன், ಪಾಶ್ರಮ ಸಹ என் பிள்ளையா இருந்தாலும் விட மாட்டேன். ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. சத்தியத்தில் நீ போக வேண்டும். ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. பட்சபாதம் இல்லாதபடிக்கு பேசுவேன். ಪಕ್ಷಪಾತ ಇಲ್ಲದೆ ಮಾತಾಡ. என் மனைவியை கண்டிப்பேன். ಪಾಶ್ರಮರನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. நீ மேல போற எப்படி இருக்கிறா? ನಿನ್ ಮೇಲೆ ಹೋಗಿ ಆಗಿದ್ದಾರೆ. நீ பிரசங்கம் செய்கிற எப்படி இருக்கிறா? ಈಗ ಹೋಗುತ್ತೀಯ, ಹೇಗೆ ಇರುತ್ತೀಯ? சாதாரணமான நல்ல நான் ಸಾಧಾರಣವಾದವರ. அதனால்தான் தேவன் என்னை அழைத்தார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಕರೆದರು. முகதாட்சணை பார்க்கிறவன் அல்ல நான், ಮುಖದಾಕ್ಷಿಣ ನೋಡುವವರಲ್ಲ. என் கண்கள் மூடி இருக்கிறது. ಕಣ್ಣಲ್ಲಿ ಈ ಕಣ್ಣು ಶರೀರ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ, சொந்தம் பந்தம் மாமா மச்சான் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ಸ್ವಂತ ಬಂತ ಮಗ ಎಲ್ಲರನ್ನು ನೋಡುವ தேவனுடைய நீதியை மட்டும் தான் பார்க்குவேன். ದೇವರ ನೀತಿಯನ್ನು என் அன்பு தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು நம்மெல்லாம் அவர் ராஜ்யத்துக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கு. ನಾವೆಲ್ಲರೂ ಅವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. தேவபிள்ளையே, ದೇವರ அக்கினி ஜுவாலை எரிகிறது, உங்களுக்கு தெரியவில்லை. ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆ ಉರಿಯುತ್ತಿದೆ, ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. 2 தடவை நரகத்தை காமித்தா, 2 ಸಲ ನರಕವನ್ನು நினைச்சா இப்ப கூட கொலை அதிர்து எனக்கு. ಈಗಲೂ ಸಹ ಹೃದಯ ನಡುಗುತ್ತದೆ. என கர்த்தரை கேட்டார். ದೇವರು ಕರ್ತನ நரகத்துக்கிட்ட மேல நின்று, ನರಕದ ಮೇಲೆ ನಿಂತು, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, நரகத்திலே ஆத்மால போகாதபடிக்கு மீட்டுக் கொள்வாயா என் மகனே? ಈ ನರಕಕ್ಕೆ ಆತ್ಮಗಳು ಹೋಗದಂತೆ ರಕ್ಷಿಸುತ್ತೀಯಾ? கை அவர் கையில கொடுத்தேன். ತಕ್ಷಣ ಅಯ್ಯ ಕೈಯನ್ನು ದೇವರ ಕೈ, உம்முடைய கிருபையால நான் மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತೇನಪ್ಪ. ஆகையாலத்தா ಆದ್ದರಿಂದಲೇ நிக்க முடியாதபடிக்கு உட்கார்ந்து பிரசங்கம் செய்கிறேன். ನಿಲ್ಲಲಂತೆ ಕುಳಿತಾದರೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. இரவுல முழுவதுமாக ஜெபத்தோட இருக்கிறேன். ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ. எந்த பாகத்துல சாத்தான் வந்து கொண்டிருக்கிறான்? ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ சபையில என்ன கிரிகளை செய்கிறான்? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಕ್ರಿಯೆ, யாரை பிடித்துக் கொண்டிருக்கிறான்? ಯಾರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು, யாரை பாவத்தை
செய்துவிட்டு சாபத்தை உண்டாக்க போகிறார். ಯಾರನ್ನು ಪಾಪ ಮಾಡಿಸಿ ಶಾಪ ತಂದು ಕೊಡುತ್ತಾರೆ. ஒருவனுமா கண்ணு ಕರ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ಅವರು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அகலத்தைಯನ್ನು அழித்தார் ஆண்டவர். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಅಯ್ಯನನ್ನು ಕರೆದರು. உத்தமமான என் ஊழியனை என்று சத்தத்தை வர வரைக்கும் விட மாட்டேன். ಉತ್ತಮமான ನನ್ನ ಸೇವಕನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நண்பு தேவி பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருத்தரையாவது சாத்தான கையில கொடுக்காதபடிக்கு பிரயாசப்படுவேன். ಒಬ್ಬರಾದರೂ ಸೈತಾನ್ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಬಾರದೆಂದು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇನೆ. மீறி போனியானா நான் என்ன செய்ய முடியும்? ನಾನು ಮೀರಿ ಹೋಗುವುದಾದ್ರೆ எவ்வளவு சத்தியம் பேசினாலும் உடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ಎಷ್ಟು ಸತ್ಯ ಮಾತಾಡಿ ಹೃದಯವನ್ನು நீ ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಂಡು போகிற பாதையிலே போனியானா பெரிய வழியிலே ನೀನು ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದಾದರೆ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ಯಾರು ಏನು ಮಾಡಲಾಗುವುದು? என் அன்பு தேவி பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 30:21 ஏசாயில என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 30:21 வழி தவறி போகும்போது உனக்கு கண்டித்து இது தான் வழி என்று சொல்வாரா? ದಾರಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ ನೀನು ಖಂಡಿಸಿ ಇದೇ ಮಾರ್ಗ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರಂತೆ. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தை இப்பொழுதும் அந்த வார்த்தை பேசிக்கொண்டு வருகிறார். ಈಗಲೂ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நீ போகிற வழிகள் சரியில்லை, ಹೋಗುವ ಮಾರ್ಗ ಸರಿ ಇಲ್ಲ. இந்த வழியை காட்டுகிறேன், சீக்கிரம் வா. ಇಲ್ಲಿ ಮಾರ್ಗ ತೋರಿಸುತ್ತೇನೆ, ಇಲ್ಲಿ ಬಾ. வழியில நின்று விட்டா பாதியில, ಯಾಕೆ ಅರ್ಧ ದಾರಿಯಲ್ಲಿ கால்வாசல் நின்று விட்டா, ಕಾಲು ಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ಬಿಟ್ಟು, அப்பா எடுப்பு நோது இந்த வழியில என்னால முடியவில்லை. ಅಪ್ಪ ಈ ಮಾರ್ಗ ಸೊಂಟ ನೋವು ನಡೆಯಲ್ಲ. அன்பா இருக்க வேண்டுமாமே, ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರಬೇಕು, பரிசுத்தமா இருக்க வேண்டுமாமே, ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, விசுவாசமா இருக்க வேண்டுமாமே, ಇರಬೇಕಂತೆ. மனைவியோட திருப்தியர் என்று சொல்கிறாரு, ಹೆಂಡತಿ ಜೊತೆ ತೃಪ್ತಿ, புருஷனோட திருப்தியர் என்று சொல்கிறாரு, ಗಂಡನ ಜೊತೆ ತೃಪ್ತಿ, இயக்கத்துல திருப்தியர் என்று சொல்கிறாரு. ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತನಾಗಿ முடியுமா? ಸಾಕುತ್ತದೆ. அவன் பார்த்தா அப்படி இருக்கிறான், இவன் பார்த்தா இப்படி இருக்கிறான், அவ பார்த்தா அப்படி இருக்கிறா, நான் பார்த்தா இப்படி இருக்கிறேனே, அது முடியுமா? ಅವರು ಇವರು ಆಗಿದ್ದಾರೆ, ಇದು ಸಾಧ್ಯವಾ? இனி இந்த வழியில என்னால போக முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. நீ பின்னால நடு. ನೀ ಹಿಂದೆ சாத்தான் சொல்ற பின்னால நடு. ಸೈತಾನ್ ಹೇಳುತ್ತಾನೆ ಹಿಂದಕ್ಕೆ ನಡಿ. தேவனையே எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು ದೇವರ ಮಕ್ಕಳು. விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறமான இயேசு பார்த்து, ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ, அவரையே பார்த்து முடி என்று சொல்கிறார். ಅವರನ್ನೇ ನೋಡಿ ಮುಗಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவர மக்களை, எத்தனை வருஷம் இருக்கிறீங்க இந்த உலகத்துல? ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಇರುತ್ತೀರಾ? 22 21 வயசு பையனை எடுத்துட்டாரு. 22 ವರ್ಷ ಮಗ. ஏனென்று கேட்க முடியுமா? ಯಾಕೆಂದು ಕೇಳಲು பல கோடி ரகசியங்கள் உண்டு, முட்டாளே உனக்கு தெரியுமாடா? ಅನೇಕ ಕೋಟಿ ರಹಸ್ಯವಿದೆ, ಮೂರ್ಖನೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಎಲ್ಲ நன்மைக்காகவே செய்வா, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗவே ಮಾಡುತ್ತಾರೆ. ஐயா அவர் மேல போனாரா என்று சில பேர் கேட்கிறாளா? ಅಯ್ಯ ಅವರು ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾರಾ ಎಂದು ಕೆಲವರು ಕೇಳುತ್ತಾರೆ. உனக்கு என்ன அந்த வேலை? ನಿನಗೇನು ಅದ ಕೆಲಸ? உனக்கு யார் அந்த வேலை கொடுத்தது? ನಿನಗೆ ಯಾರು ಆ ಕೆಲಸ கேட்கிற நீ மேல போறியா என்று பார். ಕೇಳುವ ನೀನು ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೀಯಾಕೆ ಮೊದಲು ನೋಡು. மேல போகிறதும் விடுறதும் கர்த்தருக்குரியது, ஊழியக்காரனுக்குரியதா இருக்கும். அது ಮೇಲೆ ಹೋಗುವುದು ಬಿಡುವುದು ದೇವರಿಗೂ ಸೇವಕರಿಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. எதுக்காக விட்டார், எதுக்காக எடுத்தார் என்ற ஊழியக்காரனுக்கும் ஆவியானவருக்கும் தெரியும். அது ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಿಟ್ಟರು ಎತ್ತಿದ್ರು ಸೇವಕರಿಗೂ சொல்லி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ನಿಮಗೆಲ್ಲ ಹೇಳುವುದು ಅವಶ್ಯಕತೆ. சத்தியம் போதும் உனக்கு தேவபிள்ளை. ಸತ್ಯವೇ ಸಾಕು. இது ஒரு பாடம். ಇದು ಒಂದು ಪಾಠ. ನಾನು ವಾಲಿಬನ್, ಯಾರು ಯೌವನಸ್ಥನು. எனக்கு ನಾಳೆಗೆ வந்துச்சுன்னா மரணம் போவேனா? ನನಗೆ ನಾಳೆಗೆ ಮರಣ ಬಂದರೆ ಹೋಗುತ್ತೇನಾ? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்தீங்க. உத்தத்தா கர்த்தர் பேசுறார். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು, ನಿಮಗೆ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. வெளியில எத்தனை ஊர்ல கேட்டுக்கிறீங்களோ உஷாரா இருங்க. நீங்கಲ್ಲ ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಕೇಳುವ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எந்த வழியில போய் கொண்டிருக்கிறா? ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? குடியும் கூத்தும் வெறியும் வேஷத்தனமும் என்று ரகசியமான பாவங்களை வைத்துக் கொண்டு பெரிய வழியில போய் கொண்டிருக்கிறாயா? ರಹಸ್ಯವಾದ ಪಾಪಗಳು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? இல்ல கிறிஸ்துவின் அந்த நெருக்கடியான வழியில போய் கொண்டு பரலோகத்துக்கு போவாயா? ಕ್ರಿಸ್ತುವಿನ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಿಂದ ಓಡಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? முடிக்குள்ளதாக பலத்தை பெற்றுக்கோ. ಕೊನೆಯೊಳಗಾಗಿ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. சில பேர் நின்று கொண்டிருக்கிறீர்கள், ಕೆಲವರು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. போக என்னால முடியல என்று சொல்லுகிறீர்கள். ಹೋಗಲಾಗುತ್ತಿಲ್ಲ ಎನ್ನುತ್ತೀರಾ? உன் கால்களை பலப்படுத்தி மான் கால்களாக்க போறாரா? ನಿನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ முடி என்று கர்த்தர் சொல்கிறார். ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ அவர் வருகிறது கொஞ்சம் இருக்கிறது. ಬರುವುದಿನ ಸ್ವಲ್ಪ நீ ದಿವಸ. போகிறது கொஞ்சம் தான் இருக்கு. ನೀನು ಹೋಗುವುದು ಸ್ವಲ್ಪ ದಿವಸವಿದೆ. முடிக்காமல் போனியானா ಮುಗಿಸದೆ ಹೋಗುವುದಾದರೆ சாத்தான் கைக்கு போய் விடுவாய். ಸೈತಾನ್ ಕೈಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? பின்வாங்கி போய் விடுவாயே. ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ நீ ಬಿಡುತ್ತೀಯೇ? ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாகுமே. ನೀನು ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ நீ கொடுத்த காணிக்கையெல்லாம் வீணாகுமே. ಕೊಟ್ಟ ಕಾಣಿಕೆ ವ್ಯರ್ಥ. அத்தனையாக சாத்தான் முழுகி விடுவா. ಅಷ್ಟನ್ನು ಸೈತಾನ ನುಂಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು. உள்ளுப்புறமா வெளிப்புறமா எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? ಹೊರಗಡೆ ಆಚೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಸತ್ಯ ಕೇಳುತ್ತಾರೆ? மனமாறிக்கு கர்த்தர் பேசுறார். ಇವತ್ತು ದೇವರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರು ஆண்டவரೇ, ದೇವರು ಹೌದು வழியில நின்று
விட்டேன், நான் நின்று விட்டு என்னால போக முடியவில்லை, நன்னிಂದ ಹೋಗಲಾಗುತ್ತಿಲ್ಲ, பரிசுத்தம் செய்ய முடியவில்லை, ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ, விசுவாசமா இருக்க முடியவில்லை, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲಪ್ಪ, அநேரோட அன்பா இருக்க முடியவில்லை, ಪ್ರೀತಿಯಿಂದ ಇಲ್ಲಪ್ಪ, உம்முடைய ಕற்பನೆகளை ಕೈಕೊಳ್ಳ முடியவில்லை, ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ, தேவனுடைய இஷ்டம் போல ஜீவிக்கிறேன், ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ. என்னை பலப்படுத்தினேனா, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು, என்னை ஒரு தடவை பலப்படுத்த, ಒಂದು ಸಾರಿ ಬಲಪಡಿಸಿರಪ್ಪ, தொடர்ந்து நான் நடக்கிறேன், ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಯುತ್ತೇನಪ್ಪ, நான் முடிக்கிறவனா வை, ನಾನು ಮುಗಿಸುವವನಾಗಿ, முடிக்காதவனா வைக்க கூடாது, ಮುಗಿಸದ ಇರುವವನಾಗಬೇಕು, திரும்பாத ஓடு முடி, ತಿರುಗಿ ನೋಡದೆ ಓಡಿ ಮುಗಿಸು. தாய் முண்டை திரும்பி பார்த்து விட்டா, ತಿರುಗಿ ನೋಡಿ ಬಿಟ್ಟಳು ಆ ಸೌಂದರ್ಯ. ದೇವರ ಮಗ பழைய சோதமை திரும்பி பார்த்து விட்டா, ಹಳೆಯ ಸೋದೋಮನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಿದಳು, உப்பு தூணாய் விட்டா, ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ಬಿಟ್ಟಳು. தன் புருஷனுக்கும் பிரயோஜனமில்லை, ತನ್ನ ಗಂಡನಿಗೂ தன் ಪ್ರಯೋಜನ, பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம், ಮಕ್ಕಳಿಗೂ ಪ್ರಯೋಜನ, தனக்கும் பிரயோஜனம், ತನಗೂ ಪ್ರಯೋಜನ, தன் உண்டாக்குன தெய்வத்துக்கும் பிரயோஜனம், ತನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೂ உளுந்து ಪ್ರಯೋಜನ. கெடுக்குது பாரு, உப்பு தூணா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத உப்பு தூண் அது, ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ Waste body ಅದೆಲ್ಲ. ಅದು ವೇಸ್ಟ್ ಆಗಿ ನಿಂತು. நீ உப்பு தூணா இருக்கிறாயா, ನೀನು ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ யாருக்கு பிரயோஜனமா இருக்கிறா, ಯಾರಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ, மனைவியே உன் புருஷனுக்கு பிரயோஜனமா இருக்கிறாயா, ಹೆಂಡತಿಯೇ ಗಂಡನಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ, புருஷனே உன் மனைவிக்கு பிரயோஜனமா இருக்கிறாயா, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ, பிள்ளைகளே உன்னுடைய தாய் தகப்பனுக்கு பிரயோஜனமா இருக்கிறாயா, ಮಕ್ಕಳೇ ಮತ್ತು ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறாயா, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆಯಾ, உபயோகப்பட்டுக்கோ, ಉಪಯೋಗ ಆಗಿಕೋ. எடுத்த காலை பின்னிட்டு பார்க்காதே, ಎತ್ತಿದ ಕಾಲನ್ನು கால்பேன் மேல கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟವನು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಿದರೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯನಾಗುವುದಿಲ್ಲ. ನಿಂದನೆಯೋ ಪಸಿಯೋ ಪಟ್ಟಣಿಯೋ ಶರೀರத்துல ಬಲಹೀನಮೋ நோய்களோ முடி, ಅವಮಾನ ನಿಂದನೆಯು ಕಷ್ಟ முடி, ಓಡಿ ಮುಗಿಸು, முடிக்காதபடிக்கு இருக்காதே, ಮುಗಿಸದೇ ಹೋಗಬೇಡ. முடிக்க உன் கை அவர் கை பிடித்துக் கொள்கிறார், ನಿನ್ನನ್ನು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ என் மகனே உன் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் முடி, ನಿನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ என் ಮುಗಿಸು, மகனே உன்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற முடி, ನನ್ನ ಮಗ ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿದಿದ್ದೇನೆ ಮುಗಿಸಪ್ಪ. உலகம் உன்னை இழுக்கிறதா, ಲೋಕ ನಿನ್ನನ್ನು ಎಳೆಯುತ್ತದೆ, பாவம் இழுக்கிறதா, ಪಾಪ ಎಳೆಯುತ್ತದೆ, செயலன் இருக்கிறதா, ಸ್ವಾರ್ಥ ಎಳೆಯುತ್ತದೆ, அவங்களும் அப்படி இருக்கிறான் நான் மட்டும் எப்படி இருக்கிறேன் எண்ணங்கள் வருகிறதா, ಅವರು ಆ ರೀತಿ ನಾನು ಯಾಕೆ ಎಂದು எவன் எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன, ಯಾರು யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன, ಯಾರಿದ್ದಾರೆ, நீ எப்படி இருக்கிறாய் என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ಯಾಗಿದ್ದೀಯ ಎಂದು ಕರ್ತನ ಕೇಳುತ್ತಾರೆ. நாம் யாரும் இழந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಇದ್ದೇವೆ. Thank you Lord, hallelujah. எந்த வாசல்ல பொறுப்பட்டு போ சீக்கிரமா, ಯಾವ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಬೇಗನೆ ಬೇಗನೆ, உனக்காக நெருக்கடியான வாசல்ல முடிவிலே கிரீடத்தை வைத்து காத்திருக்கிறார். ನಿನಗೆ ಕಟ್ಟಿದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. என் உத்தமனே என்று உன்னை கூப்பிடுவா, ನನ್ನ ಉತ್ತಮನೇ ಎಂದು என் ಕರೆಯುತ್ತಾನೆ, உத்தமையே என்று கூப்பிட்டு, ನನ್ನ ಉತ್ತಮಳೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾನೆ. உலகம் உண்டாவதுக்கு உனக்காக வைத்திருக்கிற மகிமையில போ என்று சொல்வா. ನಿನಗೆ ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲಿಟ್ಟ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಹೋಗು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. யாருக்காக ஜீவிக்கிறார், ಯಾರಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೀಯ, சிலுவையில் அறியப்பட்ட நீ அவருக்காக ஜீவி, ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ನೀನು ಅವರಿಗಾಗಿ நீ ಜೀವಿಸು. ஜீவிக்க போகாதே. ನೀನು ಜೀವಿಸಲು ಹೋಗಬೇಡ. நம்ம யாரும் இழந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.